டீட்டெயிலாக சொல்கிறோன்னா மேசராசிக்காரங்களுக்கு இது ரிவர்ஸாக வரனால ஒரு லாபங்கள் திரும்ப கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு தோற்ற பிழை தான். ரொம்ப கவனமாக இருந்தாங்கன்னா அவங்க இந்த வக்ர பயிற்சியை பயன்படுத்திக்கிட்டு பலன் பெறலாம். மேசராசிக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரிஷபம் இப்போதான் சனி பயிற்சியில் லாபம் வந்திருக்கு அப்படின்னாங்க. இந்த தருணத்தில் வக்ர புத்தியும் சேர்ந்து வந்திருக்கு. இப்போ அவங்களுக்கு இது பின்னோக்கி கொண்டுட்டு போகுமா, எப்படி இருக்கும்? ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாக சனி 11ஆம் இடத்துக்கும் குரு 2ஆம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிருக்குது. அதே மாதிரி ராகுகேது பயிற்சிகளும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுத்தது. திடீர் முயற்சிகள் அவங்களுக்கு பெருத்த லாபத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய நேரம், குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், பிரிந்தவர்கள் கூடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் செய்கிற இடத்துலையும் நல்ல ஒரு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மொத்தத்தில் ஒரு யோக பலன்களை தான் தரணும். இந்த நேரத்தில் ரிவர்ஸ் ஆகிறப்ப சின்ன தடைகள் வரும். அதை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக இதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது உறுதியாக இருக்கும். கொஞ்சம் அந்த தேக்க நிலை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதுக்காக பயந்து நமக்கு திரும்ப பழையபடி கெடுதலே நடக்குதுன்னு பயப்பட வேணாம். ஒரு இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி திடீர்னு நமக்கு ஒரு ஆணவம் வந்துடும்.